உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் வீட்டில் உண்ணாமை கோடி பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. இருக்கணும்னு ஆசைப்படணும். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அத்தை, அத்தங்கா, பெரியப்பா யார் வந்தாலும் அவங்க அங்கேயே இருக்கணும்னு நினைப்போமே தவிர ஊருக்கு போகணுன்னு நினைக்கவே மாட்டோம். அது அந்த காலம் வசதி இருந்தது. இப்போ எல்லாரும் ஓடணும், இல்லை அவங்களும் ஓடணும்னு நினைக்கிறோம். இப்போது பாரி என்ன பண்ணா, அதெல்லாம் இல்லை நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தான். இல்லைப்பா நான் போய்த்தான் ஆகணும்னு உடனே அவங்க ஊர் எல்லைக்கு போன உடனே இவன் குதிரையில் ஒரு வழிப்பறிக்காரன் மாதிரி முகத்தெல்லாம் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு போய் அவர் கையில் இருந்த அந்த மூட்டையை பிடுங்கிட்டான். பிடுங்கின உடனே அவங்களுக்கு ஒரே கோபம். திருப்பி வராங்க. பாரியோட அரசவைக்குள்ளே வந்து அரசன் எங்கே அப்படின்னு கேட்டாராம். இதோ இருக்கிறேன் தாயே, நீங்கள் கிளம்பி போனீங்களேன்ன போது என்னத்தை சொல்கிறது, நீ என்ன எனக்கு பெரிய சொகத்தியா நான் எடுத்துகிட்டு போனேன், என்னுடைய பழம் புடவை தானே இருக்குது அதில், அதை வந்து ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் எடுத்துன்னு போயிட்டான். பாரி உன் நாட்டில் வழிப்பறியா அப்படின்னு கேட்டபொழுது அவன் அந்த மூட்டையை கொண்டு வந்து அம்மா இந்தாங்கன்னு கொடுத்தானான். நான் தான் அந்த கொள்ளைக்காரன்னு போது ஏன் அப்படின்னு, பின்ன நீங்கள் இருங்கன்னா போயிட்டீங்க, எனக்கு நீங்கள் இங்கே இருக்கணும்னு ஆசை அப்படின்னானா. அப்படி ஒரு அன்பு. அதே மாதிரி காரிங்கிறவன் என்ன பண்ணினானா, அங்கே தங்கியிருந்தாராம். எனக்கு கொஞ்ச நாளில் நான் போகணுமேப்பா அப்படின்னு சொன்ன பொழுது போகலான்னு சொல்லிட்டு இவன் கொல்லை பக்கத்தில் தோட்டத்தில் இடம் அளந்துட்டு இருந்தான். அதாவது என்ன தோட்டம் போடுவது, எவ்வளவு தூரம் போடுவதுன்னுட்டு. அவர் அங்கே போய் நின்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்தாங்க இதை பிடிங்க, இங்கே இப்படி சும்மா இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் அழங்கன்னு நானா. ஏன்னு கேட்டால் நேராக இருந்தால் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த அளக்கிற கருவியை அவன் கையில் கொடுத்துட்டு நீங்கள் அழங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் எவ்வளவு அன்பு இருந்தால் நான் அங்கேயே இருக்கணுங்கிறதுக்காக அந்த களைக்கோலை என் கையில் கொடுத்து அழங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அது ஒரு அன்பு. மூணாவது, சேரன் என்னை வருக அப்படின்னு அழைச்சான். எதுக்கு தெரியுமா? அவன் வான்னு அழைச்சதுக்கு காரணம், பெரிய பந்தி, அதில் புலவர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஔவையாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆச்சு அரசனும் உட்கார போகிறான். சாப்பிட போகும்போது ஒரு மிகப்பெரிய தனவான், ஒரு புலவர், அவர் உள்ளே வந்த உடனே இந்த அரசனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு அங்கே இடம் இல்லை. சரி, இப்போ எந்த ஒரு புலவரை எழுப்பினாலும் என்னை விட அவன் வசத்தியா அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இவன் பார்த்தான், அம்மையே வா வருக அப்படின்னு கூப்பிட்டான். உடனே ஔவையார் நினச்சாங்க ஏதோ நம்மளை கூப்பிட்றான்னு எழுந்து வந்தவுடனே ஐயா நீங்கள் போய் அமர்கன்னு சொல்லிட்டு தன்கிட்ட ஒரு இலையை போட்டு அங்கே உட்கார வச்சு சாப்பாடு போட்டானாம். அதாவது மற்றவங்க யாரை எழுப்பியிருந்தாலும் அவங்க தப்பாக நினைப்பாங்க. ஆனால் இந்த அம்மையார் அப்படி இல்லை. அன்போடு, எவ்வளவு அன்பு இருந்தால் அவங்கள நீ வா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே வந்து அவங்களை நீ இங்கே என்கிட்ட உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கும் சந்தோஷம், வந்த புலவருக்கும் சந்தோஷம். சமயோசித்தமாக அன்பு இருக்கலாம். அதை எப்போ எந்த நேரத்தில் எவ்வளவு காட்டணுங்கிறத அந்த காலத்து அரசர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள், புலவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். அப்படிங்கிறத நெஞ்ச நெகிழ வைக்கிறது. இந்த அங்கவை சங்கவை 2 பெண்களும் ஔவையாரை சும்மா விட்டுடல. அந்த நீல சிற்றாடையை கட்டிக்கொள்ள சொல்லி அவங்க என்ன படைச்சாங்களாம். அவங்க சாப்பிட்டதை அவர் அதை திருப்பி பாட்டில் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அந்த சிற்றாடைக்கு சொன்னதே, அந்த சிற்றாடைக்கு சொன்னதோடு இதையும் சேர்த்து சொன்னாதான் அந்த கதை முடிவு பெறும். வெய்தாய் நறுவிதாய் வேண்டளவும் தின்பதாய் நெய்தான் அளாவி. அது வந்து அடகுன்னு படைச்சாங்களாம், சாப்பாடுன்னு சொல்லி படைச்சாங்க. இல்லை அது அமுதம். அது அப்பேற்பட்ட படைச்ச கைகளில் கடகஞ்செரியாதோ அப்படிங்கிறார். அதாவது அவங்க அப்போதைக்கு கண்ணாடி வலை தான் போட்டிருக்கிறாங்க. இந்த கையில் தங்க கங்கணங்கள் ஜொலிக்க வேண்டாமா அப்படின்னார். ஏன்னு கேட்டால் அப்பா இல்லாமல் அந்த குழந்தைகள் ஏழ்மையில இருக்கும் பொழுது தனக்கு என்ன படைச்சாங்களாம், வெய்தாய் நறுவிதாய் அப்படின்னாக்கா, வெய்தாய் அப்படின்னா சுட சுட, நறுவிதாய் அப்படின்னாக்கா நல்ல வாசனையோட என்ன கொடுத்துட்டாங்க, கேழ்வரகு களியும் முருங்கைக்கீரை துவட்டலும் இவ்வளவுதான் கொடுத்துருக்குறாங்க. அதை வேண்டளவும் தின்பதாய், அந்த நிறம் பசந்து அப்படியே இந்த பச்சை பசேல்னு கீரையை போட்டு எனக்கு உண்ண கொடுத்தாங்களே. இந்த கைகளில் கங்கணங்கள் திகழ வேண்டும் சொன்னதோடு இல்லாமல் முயன்று எனக்கு பண்ணி வச்சு அப்புறம் அவங்க கையில் தங்க கங்கணத்தை பார்த்தாரு. நான் இது எதுக்கு சொல்கிறேன், புலவர்கள் வாயில் விழக்கூடாது. அவங்க திட்டினாலும் பலிக்கும், நல்லது சொன்னாலும் பலிக்கும். ஆக நாம் இந்த தமிழ் பண்டிதர்களை கனம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா அவங்க வாயில் விழக்கூடாது. அவங்க பேசுகிறது தமிழ், அதுவும் பேசும். ஆக இந்த சிற்றாடைங்கிறது குட்டையாக கட்டப்படுகிற பாவடை. இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து
சின்ன குழந்தையாக இருக்கும்போது விளையாடும் போதே அம்மா புடவையை எடுத்து கட்டிட்டு தசாம்புசான்னு கட்டிக்கிட்டு கீழெல்லாம் விழுவோம். அதுக்காக சிற்றாடை வாங்கி தருவாங்க, அவங்களே கட்டி விடுவாங்க. சாதாரண புடவை கட்டுற மாதிரியே பாவாடை மேலே கட்டி இந்த இடத்துல கொசுவி என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த துணியை எடுத்து மேலே சுருட்டி விட்டுருவாங்க. மாம்பழம் மாதிரி இங்கே இருக்கும். நீங்கள் மகாராஷ்டிரா போனீங்கன்னா அங்கே அந்த மராட்டிய பெண்கள் புடவை கட்டுவாங்க, நவாரின்னுட்டு 9 கஜத்தில். இந்த இடத்துல ஒரு மாம்பழம் மாதிரி இருக்கும், அம்போடா மாதிரி இருக்கும். அம்போடானா மாங்காய். அந்த இடத்துல எங்களுக்கெல்லாம் அதனால அது பேர் மாம்பழ கொடுக்கு. இன்றைக்கி மறந்து போச்சு. எம்எஸ் அம்மாலாம் அந்த மாம்பழ கொடுக்கு புடவை தான் கட்டுவாங்க. 6 கஜத்தில் புடவை கட்டினா அது மாம்பழ கொடுக்கு. அது என்ன கொடுக்குங்கிற வார்த்தை தெரியல. இந்த இடத்துல மாங்காய் மாதிரி வச்சு கட்டி விடுவாங்க. நாங்கள் அதை கட்டிக்கிட்டு திரிவோம். இப்போ புடவை கட்டுற ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம சல்வார் கமீஸ் போட்டுட்டா என்னன்னு நம்மளாம் நினைக்கிறோம். குழந்தையாக இருந்த போது தாவணி போட்டுக்க ஆசைப்பட்டோம், தாவணி கட்டுற போது புடவை கட்டணும்னு ஆசைப்பட்டோம். புடவை தான் கட்டணுங்கிற போது வேறு இன்னும் ஏதானு லெக்கின்ஸு, இன்னும் ஏதான் சல்வார் கமீஸ் இதெல்லாம் போடலாமான்னு நாம் பார்க்குறோம். இது காலத்தின் கோலம் என்று சொல்வதா என்னவென்று சொல்வது? ஏதோ ஒன்று ஆடை அணிஞ்சால் சரி.